ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நேற்று நைட்டு ஒரு 8:30 மணி போல் சிறந்த பாடகி நம்ம பவதாரணி மேடம் நம்ம கூட இல்லை. அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. லிவர் கேன்சர் தான். லிவர் கேன்சரில் இன்றைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் போயிருக்கு. ஸ்ரீலங்காவில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி காப்பாற்ற முடியல, தவறிட்டாங்கன்ற நியூஸ் நேற்று வந்தது. டிவியில், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்தது. அவங்க 20 இயர்ஸ்லே நம்ம இளையராஜாவோட டாட்டர் சொல்லவா வேணும். அப்பா பொண்ணு, அப்பா சிறந்த பாடகர், இசை ஞானி இளையராஜா. பொண்ணு அப்பாவுக்கு இருக்கிற அந்த நாலேஜ் திறமை பொண்ணுக்கும் இருக்குது. ஸோ இசை ஞானி இளையராஜா அவரோட மகள் இன்று இல்லை நம்மளோட. எனக்கு அவங்க பிடிச்ச பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மகாகவி பாரதி, நம்ம சாயாஜி ஷிண்டே பாரதியாராக நடிச்சிருப்பார். அந்த கேரக்டரும் நம்ம தேவயானி வந்து பாரதியார் மனைவி கேரக்டராக நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு குழந்தைத்தனமான ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி பாட்டுறேன். இந்த பாட்டு தெரிலனா போயிட்டு யூடியூப்பில் பாருங்கள். இந்த பாட்டை முடிஞ்சால் ஃபேமஸ் படுத்துங்க. இந்த பாட்டை மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல கண்ணு ரெண்டு, மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல கண்ணு ரெண்டு. ஸோ இந்த பாட்டு யாருக்குன்னா தெரிலனா போய்ட்டு இதை ஃபேமஸ் பண்ணுங்கள். இந்த பாட்டு வந்து 2K கிட்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 90s கிட்ஸுக்கு இந்த பாட்டு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. 80s 90s இந்த படம் வந்து அவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கினது. 20 இயர்ஸ்லேயே 20 வயசுலேயே அவங்க நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டாங்க இந்த படத்துக்கு. இந்த பாட்டுக்கு தான் மெயினாக நேஷ்னல் அவார்டு. இது இல்லாமல் ஃபஸ்ட்டில் ஒரு பாட்டு எல்லாருக்கும் தெரியும், மயிலே இறகுன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டும் அவங்களுக்கு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு ரீசண்டாக ஒரு மாநாடு, நம்ம எஸ்டிஆர் அண்ணன் கரியர்லேயே மிகப்பெரிய கம்பேக் ஆன படம் மாநாடு படத்தில் எனக்கு அவங்க பாட்டு பாடின இந்த 2 பாட்டு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட்டு பாட்டு மயில் போல பொண்ணுன்னு, குயில் போல கண்ணு ரெண்டு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. 2வது இந்த பாட்டு தான். மிகத்தையள்ளி பூத்தால் அது மிகம் மியந்தின் தோழா, இரண்டு என்று கொண்டால் அது என்னோடு நல்லாலா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அல்ல அல்ல இன்பமில்லா கொள்ளை கொள்ளும் காதலா. இது அந்த மேரேஜைலா பாட்டில் வரும். அந்த ஒரு லாஸ்ட்டில் இந்த லிரிக்ஸ் வரும். ஹெட்செட்டில் வச்சு கேட்கும்போது என்ன ஒரு ஆனந்தம் இருக்கும் தெரியுமா. அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு, ஒரு குழந்தைங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணு சம்திங் இருக்கிறாங்க. சாகக்கூடாத வயசு தான். கேன்சர் குணப்படுத்தி நம்ம யுவராஜ் சிங் மாதிரி கேன்சரில் குணமாகி கெத்தாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. கேன்சர் ஒரு சில பேருக்கு துர்திஷ்டமாகவும் அமைஞ்சிருக்கு. நல்ல பாடகர் இன்றைக்கி நம்ம கூட இல்லை, லேடி வாய்ஸ் சிங்கர். மனசு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு இந்த 2 பாட்டு அவங்க படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த மாதிரி வாய்ஸை நாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கவலையாகவே இருக்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஃபார் இளையராஜா சார் ஃபேமிலிக்கும் சொல்லிக்கிறேன். என் மக்கள், மனசாட்சி மகேஷ் மக்கள், என்னோட 4000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன்.